ரத்னம் படம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து உள்ளேருந்து கத்தணும், வெளியே டபால் போட்டாங்க. தமிழ்நாட்டில் அவங்க படம் தாண்டி எந்த படத்தையும் வரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நினைப்பு. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தேட்டரில் ரெட் ஜாயந்த் வழங்கும் உதயநிதி பிரமையோடு வழங்கும் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஓகே, ஒரு வட்டம் கேட்கலாம், ரசிக்கலாம், அவ்வளோதான். டிஎஸ்பி வந்து அந்த ஆந்திரா வாடையிலே போட்டிருக்காப்புல, இங்கே வேலைக்கு ஆகல இந்த படத்துக்கு. இந்த ட்ரோல் வீடியோக்கெல்லாம் போடுவாங்கல்ல மியூசிக், அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காப்புல. அது சுத்தமாக செட் ஆகவே இல்லை. விஷாலுக்காகலாம் வந்து படம் பார்க்கல. நம்ம பார்த்தது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரி டைரக்டருக்காக தான். எப்பவுமே அவரோட படங்கள் அப்படின்னும் போது மேக்கிங்கில் மிரட்டி விடுவாப்புல மனுஷன். இந்த படமும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா பயங்கர டிசப்பாயின்மெண்ட். உண்மையிலேயே 1 இல்லை 2 இல்லை, ஊர்பட்ட பிரச்சனை படத்தில். அவரோட படங்களில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, வில்லனை வந்து வெயிட்டாக காட்டுவாப்புல. உதாரணத்துக்கு வந்து பெருமாள் பிச்சையாக இருக்கட்டும், நாதனன் கோவா இருக்கட்டும், பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் வில்லன் ரோலே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பட்டாப்பட்டி 2000 போட்டு பவுடர் போட்டுருவாப்புல, அதெல்லாம் கேவலமாக இருக்கும். 2வது ஹரி படம்னா ஃபைட்டு, கம்பல்சரி ஃபைட்லாம் மிரட்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் வச்சிட்டார். அவர் ஃபைட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்டுன்னு 18 ஃபைட் வருது படத்தில். ஆக்சுவலாக எதுக்கு வருதுன்னு தெரியாமல் ஃபைட் அவ்வளோ ஊர்பட்டது வருது. அது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா காமெடி சீன். காமெடியெல்லாம் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அவரோட படங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. இந்த படத்தில் ஒர்க் அவுட்டே ஆகலை. யோகி பாபாவை போட்டு ரொம்ப கதற வச்சிட்டாங்க நம்மளெல்லாம். அதுக்கப்புறம் மியூசிக்கு, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை படத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி வந்து அந்த ஆந்திரா வாடையிலே போட்டிருக்காப்புல, இங்கே வேலைக்கு ஆகல இந்த படத்துக்கு. இந்த ட்ரோல் வீடியோக்கெல்லாம் போடுவாங்கல்ல மியூசிக், அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காப்புல. அது சுத்தமாக செட் ஆகவே இல்லை. ரத்னம் படம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து உள்ளேருந்து கத்தணும், வெளியே டபால் போட்டாங்க. தரங்கியா இன்டர்வல் விட்டாச்சு, தரங்கியானா கூட சரிப்பா. ஆனால் ஒரு நல்ல ஒரு நான் சொல்ல யா மொய்தீன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருந்தது. ஏன்னா யா மொய்தீனில் டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹரி சாரும் அதே மாதிரி அவர் டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணார். என்ன ஒன்று, நான் போன தடவை சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், இந்த தடவை வேறு பிரியாணி சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அதே காம்போ, அதே எசன்ஸு, அதே இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே அப்படியே போட்டிருக்காங்க. வழக்கமாக அவன் மாமனாரையும் போட்டிருக்காரு. ஓய்ஜி மகேந்திரனை சாமி படம் அந்த மாதிரி பூநூல் போட்டிருக்காரு. விஷால் ஒரு பீரியடில் அவர் ஐரு அப்படின்னு தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஐரு இன்னொன்னே டக்குன்னு பூநூல் ஏற்ற மேலே போட்டுருவார். அடப்பாங்களா பெல்ட்டை மாட்டி. அது வரைக்கும் எமோஷனலான படம். அதுக்கப்புறம் காமெடியாக மாறி போச்சு. ஐரன் கையில் கத்தியை குத்தி, இனிமேல் நீ தேங்காய் வெட்டுறதுக்கும் பூசணிக்காய் வெட்டுறதுக்குலாம் எடுக்கக்கூடாதுடா, நீயும் இறங்கணும்டா, ரவுத்திரம் பழகுடான்னு இவர் சொல்லுவார்ல, அது சொல்லியிருக்காரு. சில டைம் எமோஷ்னலாக பின்னாடி தூக்கின்னு இப்படி பேசுகிறதோ, கத்தியாக இருந்தாலும் துப்பாக்கியாக இருந்தாலும் பேசுறது ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அதே அரியண்ணன் ஹோட்டலில் செஞ்ச சமையல் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரே வெட்டு தான் வெட்டுறாங்க, எகிரி போய் ஊந்துடுறாங்க. சும்மா 10 வெட்டு வாங்குறது இல்லை. இவர் தான் வேணும்ட்டே ஒருத்தர் பிடிச்சி நறுக்குன்னு குத்தின்னு இருக்காரு கண்டி. மற்றபடி மற்ற ஸ்டண்ட்டில் இருக்கவங்களாம் ஒரு குத்திலே போய் கீழே ஊந்துடுறாங்க. அதை விலைக்கு சந்தோஷம். மொத்தமாக ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். 1 டைம் வாட்சபிள், நல்லாவே பார்க்கலாம். விஷால் சார் கட்சிக்கு வந்து மக்களுக்கு நிறைய பண்ணணும், அவருக்கும் நிறைய பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன மாதிரி கதைன்னா பழி தான். அதே தான், ஒரு மண்ணுக்காக போராடுறாங்க. அந்த மண்ணுக்காக ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான். அதாவது எங்கே சுற்றி வந்தாலும் 4 விதமாக தான் கதை இருக்கும். ஒன்று அம்மா அப்பா, இல்லைன்னா அக்கா தங்கச்சி, இல்லை அண்ணன் தம்பி, இப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அதுதான் வாழ்க்கை. இல்லை போர்லாம் அடிக்கல, ஓரளவுக்கு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கணும், நல்லா இருக்கு படம். அந்த பெண்களுக்கான ஒரு விஷயத்த பொழந்து எடுக்கிற விஷயத்த இவர் காட்டியிருக்கிறாரு. நம்ம என்னதான் மைக்கு போட்டு இதில் யூடியூப் சேனலில் உட்காந்து டோயின்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது. பெண்களுக்கு ஒன்றுனா பொழந்து எடுத்துருவோன்னு அந்த இதை எடுத்து கிரில் எடுத்து அறுக்கிறாரு பாரு. அந்த ஒரு சீன் அமேசிங் சீன். ஏன்னா நான்லாம் பெண்களுக்காக வாதாடக்கூடியவன். அது ஓகே, ஒரு வட்டம் கேட்கலாம், ரசிக்கலாம், அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், மியூசிக் ஓரளவுக்கு தான் ஓகே, 50% ஓகே. அல்ல எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு யாரும் சென்சார் நம்மளை வாழ விட மாட்டாங்கடா. தமிழ் படத்தை வாழ விட மாட்டாங்க. நம்ம தான் இனிமேல் போய் தகராறு பண்ணோம், ஏன்டா எடுக்கிறீங்கன்னு. ஏன்னா ஒரு சில விஷயத்துக்குலாம் ஒரு கெட்ட வார்த்தைலாம் வந்து நம்ம இப்போ சும்மா இருக்கிறப்ப யாராவது அக்கா சும்மா இருக்கிறப்ப யாராவது கெட்ட வார்த்தை பேசுவோம். இதே ஒரு 200 கோடி ரூபா படத்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு மைக்கை வச்சுட்டு கேட்டால் கோவம் வரும். ஏன்னா 200 கோடி வச்சுட்டு நானும் 40 படம் நடித்த ஆர்டிஸ்ட் தான், ஓகேவா. பட் எனக்கு வந்து குறை சொல்கிறது பிடிக்கும். அதுலேயும் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நல்ல விஷயத்த சொல்லிட்டு கெட்ட விஷயத்த பாஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். கஞ்சா போட்டுட்டு போலீஸ்காரன் அடிக்கிறான், கஞ்சா போட்டு கஞ்சா போட்டு அழகர் கோயிலில் வந்து மக்கள் அடிக்கிறான். திடீர்னு பார்த்தா சுருவாலை குத்திட்டு அழகர் கோயில் கல்லர் ஆற்றுல இருக்கும்போது ஒருத்தன் அறுவாளத்துக்கு வரான். நாடே கலவரமாக தான் இருக்குது, நாடே ரத்தமாக தான் இருக்குது. அது படத்துல இருந்தால் என்ன செய்ய முடியும்? இங்கே இருக்கிறதா அங்கே எடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளோதான். வரட்டும் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்ல. ஆமாம், அங்கங்கே ஒரு வசனங்களாக சொல்கிறாரு, வசனங்களாக வச்சுருக்காரு. அது எம்எல்ஏ எம்பின்னா எப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க, எப்படி திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நேரடியாகவே படத்தில் வசனமாகவே பேசியிருக்காரு.
ஆமாம் உண்மைதானே. நான் ஆளுங்கட்சி நல்லது பண்ணிட்டா நம்ம எதுக்கு அரசியலுக்கு வர போகிறோம் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு கேள்வி தான். உங்களுக்கே இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு இந்த கேள்வி இருக்குது. நல்லது பண்ணலையே, நல்லது பண்ணியிருந்தா 100 விழுக்காடு ஓட்டு பதிவாயிருக்குமே. சென்னையில் 49 விழுக்காடு தான் மொத்தமே பதிவாயிருக்கு. அப்போ மக்கள் ஓட்டு போடவே விருப்பமில்லை. அப்படிங்கும்போது நல்லது பண்ணலன்னு தான் பார்க்க முடியுது. அதே விஷால் பேசுகிற தப்பே கிடையாது. அவர் ஒரு சாமானிய மனிதனாக அதை பேசுகிறாரு. இந்த படத்தை மட்டுமே வெளியிட விடல. தமிழ்நாட்டில் அவங்க படம் தாண்டி எந்த படத்தையும் வரக்கூடாதுங்கிறத அவங்களுடைய நினைப்பு. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தேட்டரில் ரெட் ஜாயந்த் வழங்கும் உதயநிதி பிரமையோடு வழங்கும் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு மோனோபோலி கல்ச்சரை உருவாக்கியிருக்காங்க. அதை அவர் வந்து கண்டிக்கிறாரு. அதுக்கு நாங்கள் விஷால் கூட ஆதரவாகவே நான் நிற்கிறேன். அதில் மியூசிக் பரவாயில்ல. விஷால் பிரியா பவானி சங்கர் காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காம்போ அவங்க லவ்வே ஒர்க் அவுட் ஆகல. விஷால் ஆக்டிங்னா எப்படி இருக்கு? ஆக்டிங் வேற லெவலு. ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்த மாதிரி தான், நல்லா தான் இருந்தது. பார்க்குற அளவுக்கு இருந்தது. இட் வாஸ் ஒரு டைம் பார்க்கலாம், பிடிச்சிருக்குன்ற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. டிஎஸ்பி தான் பண்ணியிருக்காரு. நாட் அப் டு த மார்க். இல்லை ப்ரோ, டாக்டர்லாம் அந்த மெடிக்கல் காலேஜ் அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் பண்ணுற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர் விஷால் காம்பினேஷன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஒட்டுமொத்தமா எல்லாமே படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா இதுல ட்ரைலர் பார்க்கும்போது கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்க எல்லாம் வந்தது. குடும்பத்தோட இல்லை, குடும்பத்தில் பார்க்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லை. அது பிடிச்சவங்களுக்கு பாதி பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. இல்லை, எங்களுக்கு பிடிச்சிருந்தது நாங்கள் ஹீரோ நல்லா. அதான் ரொம்ப பார்க்க கொஞ்சம் கண்ணில் தண்ணி வர மாதிரி இருந்துச்சு. இந்த அம்மா ஒரு சீனில் இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட வந்து ஓகே, படத்துல என்ன கதை? அது வந்து பேரண்ட்ஸ் அந்த கதை தான். ஃபைட் சீன்ஸ், எமோஷனல்ஸ் அதெல்லாம் ரொம்ப அதனாலேயே சீனும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் சீன் மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலாக படத்தில் வந்து உண்மையிலேயே ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா சமுத்திரகனி அவர் இல்லைனா படம் படுத்துருச்சு. உண்மையிலேயே வேலைக்கே இருக்காது அவர் இல்லைனா. அதே மாதிரி ஜிவிஎம் ஒரு கெஸ்ட் ரோல் வருவாப்பில், கௌதம் மேனன் ஒரு கெஸ்ட் ரோல். அந்த ரோலும் நல்லாயிருக்கும். படத்தில் சொல்லிக்கிற மாதிரி 2 சீன் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒன்று போலீஸ்காரன் ஓட வருவாப்பில் சமுத்திரகனி, அந்த சீன் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிவிஎம்மோட ஒரு சீன் இருக்கும். இது 2 தவிர படத்தில் வேறு எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உண்மையிலேயே ரொம்ப டிசப்பாயின்ட் சொல்ல நமக்கு படம். அதெல்லாம் உட்காந்து பார்க்க முடியல ப்ரோ. இவங்க ஃபைட் ஆரம்பிச்சாலும் நம்ம ஃபோனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபைட் நிறைய போயிட்டே இருக்குது படத்தில். சிங்கிள் ஷாட்டில் 5 நிமிஷத்துக்கு ஒரே ஃபைட் எடுத்து வச்சிருப்போம்லாம் சொல்லுவாங்க. உட்காந்து பார்க்க முடியல. படத்தை ஃபைட்டாலேயே வந்து ரொம்ப லேகாக போக ஆரம்பிச்சிருச்சு படம். இல்லை கண்டிப்பாக ஹீரோயினுக்கு ரோல் கொடுத்து, அதாவது ஹீரோயினால தான் கதையை நவரணுன்ற மாதிரி இவருடைய வழக்கமான படங்கள் எப்பவுமே ஹீரோயினுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி கொடுத்து வச்சார் இந்த படத்துலையும். ஓகே, போயிட்டு போகுது, பரவாயில்ல. அதுலேயும் ஒரு சென்டிமெண்ட் போர்ஷனு அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வழி பண்ணாங்க. படத்தோட ஃபைட் நிறைய உட்காந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஊர்பட்ட லேக் படம் தான். மியூசிக்கே படத்துக்கு பெரிய பிரச்சனை. இந்த படத்துக்கு வந்து வேற யாருன்னா நம்ம ஆளுங்கிட்ட கொடுத்தால ஜிவி பிரகாஷோ இல்லை அனிருத் இவங்க யாருன்னா கொடுத்தாலும் நல்லா பண்ணியிருப்பாப்புல. இவர் வந்து டிஎஸ்பியை பிடிச்சி தொங்குறாப்புல. இவர் இந்த படம் வந்து செட்டே ஆகல ப்ரோ அவருக்கு உண்மையிலேயே. அதாவது இவர் போட்ட மியூசிக்காலேயே அந்த சீனே ட்ரோல் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலாக ட்ரோல் மியூசிக் தூக்கி போட்டு வச்சிருக்காப்புல. அதெல்லாம் 2வது பூணூல்லாம் மாற்றுவார் ஹீரோ அவர்கள். அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. ஆக்சுவலாக படத்தில் உட்காந்து பார்க்க முடியல. ஃபேமிலியோட குழந்தையோடலாம் பார்க்க முடியாது. முதல்ல நம்மளே உட்காந்து பார்க்க முடியல. அப்படி இருக்கு படம். எப்படி அவங்களோடலாம் பார்க்க ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. அப்படிலாம் பண்ணி இந்த ஒரு ஷோ ஓட்டுறதுக்காக தான். ஒரு ஷோ ஓடிடுச்சு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. நல்லா இல்லை ப்ரோ உண்மையிலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் கில்லி ஓடிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்குது. சரி, கொஞ்சமாக அதுக்கு கூட வருமா இதுன்னு பார்த்தாக்கா வராது. அவ்வளோதான். அது அப்படியே தான் ஓடிட்டு இருக்கும் போல. இது அவ்வளோதான். 2 ஷோ கூட தூக்கிற வேண்டியது. இது அப்படி தான் இருக்குது படம்.